Welcome to Ajaya Max Center. Quadratic function f of x is equal to ax square plus bx plus c. இதுதான் quadratic function உடைய structure where a not equal to 0. அப்போ இந்த x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அது ஜீரோவாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே கேன்சல் ஆயிரும், அது லீனியர் ஃபங்க்ஷனாக மாறிடும். அப்போ அதனால் a கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். Characteristics of a quadratic function. The vertex is given by x is equal to minus b by 2a. X which is equal to minus b by 2a. Quadratic function நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு பேரபோலா ஷேப்பில் தான் இருக்கணும். ரைட், இந்த பேரபோலா எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். x is equal to minus b by 2a அப்படிங்கிற அந்த ஃபார்முலா. இப்போ இதே பேரபோலாவை நம்ம எப்படி கூட வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா எப்படியும் வரைஞ்சிக்கலாம். அப்போ இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் அந்த எக்ஸ் பாயிண்டில் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் பி பை 2a. பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஏ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு. அதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும், நம்ம அதில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக். த ஆக்சிஸ் ஆஃப் சிமிட்ரி இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a. சேம் ஃபார்முலா தான். இப்போ சிமிட்ரி, அப்போ இதுதான் ஒரு பேரபோலா அப்படின்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சிமிட்ரி அப்படின்னா என்ன, இந்த பேரபோலாவை ரெண்டாக அப்படியே செப்பரேட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் சிமிட்ரிக் லைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த லைன் எதில் பாஸ் ஆகும்னா அந்த வெர்டெக்ஸ் வழியாக தான் பாஸ் ஆகும். அதனால தான் ரெண்டுக்குமே சேம் ஃபார்முலா. வெர்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் சிமிட்ரி ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் சேம் ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை 2a. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, the y-intercept is found by setting x is equal to 0. அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் நம்ம y-intercept நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் f of xும் yயும் ஈக்குவல் தான். அப்போ y which is equal to ax ஸ்கொயரு ப்ளஸ் bx ப்ளஸ் c. அப்போ ஒய்யோட ஆன்சர் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தான் ஒய்யோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ y இன்டர்செப்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா x is equal to 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த x இன்டர்செப்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கோம்ல குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், அதையே ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இப்போ நம்ம எக்ஸோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும், அதனால ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ax ஸ்கொயரு ப்ளஸ் bx ப்ளஸ் c. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அண்டு ஆர் ஜீரோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் இன்டர்செப்ட் தான் அந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷனுடைய ஜீரோஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ், ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டர்செப்டும் எக்ஸ் இன்டர்செப்டும் ஆன்சரும் சேம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சேம் ஃபார்மெட்டு பட் ஈக்குவல் டு 0 போடுங்க, அதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடு ஃபேக்டரைசிங் மெத்தட். இஃப் பாசிபிள் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை இப்போ நம்ம ஃபேக்டராக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். x மைனஸ் 2 x மைனஸ் 3 இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ நம்மளால் இதை ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண முடியுது. அப்போ எக்ஸோட ஆன்சர் 2 ஆர் x இஸ் ஈக்குவல் டு 3. இது ஒன்லி எப்படின்னா பாசிபிள் இருந்தால் தான், ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்.
அப்படி இந்த மெத்தடு யூஸ் பண்ண முடியலை, ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படின்னா குவாட்ரடிக் ஃபார்முலா இருக்குது, அங்கே போயிடணும். x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2 இதுதான் ஃபார்முலா. அந்த ஏபிசியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஈக்குவேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம எழுதிருக்கக்கூடிய அந்த x is equal to அந்த ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டில் ஒரு ஆன்சர் இருக்கும், b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு ஒரு ஆன்சர். அது வந்து அண்டர் த ரூட் அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதனால் நம்ம செக் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அது ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த டெல்லு கிரேட்டர் தென் 0வாக இருக்கலாம், அல்லது ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், அல்லது லெஸ் தென் 0வாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக 2 ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை மட்டும் தனியாக நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும்ல, அது ரெண்டுமே ரியலாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஆன்சர் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், 2, 3. ரெண்டுமே ரியல் நம்பர் தான், அதே மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்டான நம்பர்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac போய் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா ரெண்டுமே ரியலாக இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் ரூட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ரூட் வந்து 2 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு ரூட் இருக்கணுமே, ஒரு ரூட்டு தானே இருக்குது அப்படின்னா இன்னொரு ரூட்டும் 2. அப்போ அது ரிப்பீட் ஆயிடும், 2, 2 அப்படின்னு ரிப்பீட் ஆகிடும். லாஸ்ட் ஒன்று b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0 நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்காதுன்னா ரியல் ரூட்டே கிடைக்காது. அதுக்கு பேர் இமேஜினரி அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெல்லை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது செகண்ட் மெத்தட். அப்போ ஃபேக்டரைஸ் நம்மளால் பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர். இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்மெட்டு கிடையாது, ஜஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இருக்கிற எல்லா டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். அது எப்படி சார் அப்படின்னா, இப்போ சாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒரு 3 அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறோம். 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னால் இதை ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள், மைனஸ் ஸ்கொயர் பண்ணுங்கள், அந்த 2 டேர்மையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பிளேஸில் அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவாக மாறிடும். இது எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷனாக மாறிடும். ரிமைனிங் -1 + 5 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 4. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஸ்கொயரில் இருக்குது, அந்த 4ஐ நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். Next, difference between a quadratic function and a quadratic equation. First definition பார்த்துருவோம். quadratic function உடைய definition என்ன அப்படின்னா a function that represents a parabolic curve. அப்போ quadratic function அது எதுக்கு நம்ம எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேரபோலிக் கர்வ் வரைகிறதுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்கிறோம், y is equal to ax² + bx + c. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒய் கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸுக்கு நம்ம ஒய்யை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேரபோலாக நம்ம ட்ரா பண்ணலாம். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா a mathematical statement set to 0 to find x values. அப்போ இங்கே நம்மளுக்கு இப்படி இருக்கும்,
ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தான் பண்ண முடியும், எக்ஸோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம். இது ஃபங்க்ஷனுடைய ஃபார்மு, ஈக்குவேஷனுடைய ஃபார்ம். லாஸ்ட் ஒன் பர்பஸ். குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் அதனுடைய பர்பஸ் என்னன்னா, டிஸ்கிரைப்ஸ் a relationship between x and y. நம்ம ஸ்டார்டிங்கில் டெஃபினிஷனில் பேசினது மாதிரி தான். ஆனால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா யூஸ்டு டு ஃபைண்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். அதுவும் டெஃபினிஷனில் பேசினது தான், எக்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்கும். டு கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஃபங்க்ஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரடிக் ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, f of x is equal to x square minus sum of the root x plus product of the root. ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒன்று வரும், அன்டிடெர்மைன்டு கோஎஃபிஷியன்ட். இதுவே ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இங்கேயும் கே வரும், நம்மளுக்கு அங்கே ரைட் சைடில் 0 இருக்கிறதுனால அந்த கேயை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 0வாக மாற்றிக்கலாம். ரைட் சைடு கொண்டு போய் 0வாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆன்சர் நம்மளுக்கு வேணும். ஆல்ஃபா ஒரு ரூட்டு, பீட்டாங்கிறது ஒரு அனதர் ரூட்டு. இந்த ரூட்டு ரெண்டுமே கொஷினில் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.